யோசிக்கிறார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? என்னதான்? எனக்கு யோசனை இல்லை. முதலில் எழுந்தது நீங்க தான். ஸல்லல்லாஹு யார் இந்த சுபைர்? முதலில் எழுந்தது நீங்க. எனவே நீங்க தான் லீடர். நீங்க லீடர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்பேன். தலைவர் சொல்லுவதை கேட்பது என்பது கீழே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கடமையை எப்போது அவர்கள் விடுவிக்கிறார்களோ தோல்வியையே சந்திப்பார்கள். வரலாற்றில் நிறைய நிகழ்வுகளை பார்க்க முடியும். தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இரண்டாவது, தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு தலைவர் இருக்கணும். அந்த தலைவருக்கு எப்போது கட்டுப்படவில்லையோ அது சீரழிந்து போய்விடும். அந்த கட்டுப்பாடு உடைந்து போய்விடும். இது வரலாறு பேசக்கூடிய உண்மை, ஹதீஸ்கள் பேசக்கூடிய தகவல்கள். இங்கு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கிறேன். ரெண்டு பேரும் போய் ரெண்டு பேரும் சிக்கிக்கிட்டு ஆகுது. எந்த நீங்க கூட இருக்கிறாங்க. நான் குதிரையில வேகமா போறேன், நீங்க நின்று பாருங்க. எனக்கு ஏதாவது ஆட்சி அப்படின்னா அதுதான் உங்களுக்கு முன்னால் ஏற்படும். நீங்க அப்படி இருக்க தேவையில்லை. நீங்க திரும்பி போயிடுங்க. போய் நான் ஷஹீதாகி விட்டேன் என்பதையும் ஸல்லல்லாஹு எழுதி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சரி, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா தயாரா இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க. இது வேறு விதமான சில தகவல்களும் இந்த நிகழ்வுகளிலே இருக்கிறது. ஒரு நிகழ்வு இது, ஒரு ரிவாயத். சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் குதிரையை விரைந்து விரட்டினேன். அங்கே கோட்டை போன்று அமைந்திருக்கக்கூடிய அந்த மனித கோட்டையை தகர்த்து கொண்டு நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததற்கு அவங்க பார்க்கல, அதான் கண்ண வச்சிருக்காங்க. நான் மரத்தடியின் கீழே வந்து நின்று சட்டென்று குதிரையிலிருந்து பாய்ந்த மரத்தின் மீது கடகடை என்று ஏறினேன். தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலை பெறுவதற்காக நான் கை வைத்த பொழுது என்னுடைய ஈமான் அதிகரித்து போகிறது. 40வது நாள் கடுமரத்தில் ஏற்றப்பட்டு 40வது நாள் ஒரு உடல் எப்படியா இருக்கும்? ஒரு நாள் கடந்தாலே ஹாஸ்பிட்டலில் வைக்கணும். ஒரு நாள் ஆகுது, 20 மணி நேரம் ஆகுது, 25 மணி நேரம் ஆகுது, 18 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் வைக்கணும். அது வெயில் காலம் தான் கண்டிப்பா தேவை. அது பாலைவர் கீழே வைக்கணும்னு சொல்றோம் இல்ல. வெயில் கடந்து காய் இருந்த ஒரு ஜனாசா 40வது நாள் நான் வைத்த போது அது ஈரம் சொட்டிக் கொண்டு இருந்தது. அதிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டது. 40 நாள் ரத்தம் கசியுமா? அந்த ரத்தத்தினுடைய வாடை கஸ்தூரி வாடையை விதைத்ததாக இருந்தது. என் ஈமான் அதிகரித்து போனது. நான் அந்த கழுத்தில் இருந்த கயிற்றை அவிழ்த்து என்னுடைய தோளிலே குபைவை போட்டேன். அப்படி போட்ட போது கீழே இருந்த எதிரிகள் என்னை பார்த்தனர். யாரோ வந்திருக்கிறான், பிடித்தார்கள். இப்ப நான் என்ன செய்வது என்று நான் யோசித்தேன். ஒரு நொடியில் அவர்கள் யோசிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிந்தனை, சஹாபிகளுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படிப்பட்ட. ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? குபைவை யார் கீழே இறக்கினாலும் அவங்களுக்கு சொர்க்கம் கொண்டு வரணும்னு சொல்லல. எனவே நான் என்ன செய்தேன்? இவர்கள் ஜனாசாவையும் எடுத்துக் கொள்வார்கள், என்னையும் பிடித்துக் கொள்வார்கள். இது பேராபத்தாக ஆகிவிடும். கண்மணி நாயகம் ஜனாசாவை கீழே இறக்க சொன்னார் என்பதற்காக நான் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனாசாவை தோளிலிருந்து தூக்கி கீழே போட்டேன். அந்த ஜனாசாவை நோக்கி அவர்கள் சென்றார்கள். நான் குதிரையிலே அமர்ந்து நான் வேகமாக வந்தேன். அவ்வளவுதான். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி அங்கீகரிப்பார்களா இல்லையா என்ற வேதனை என்னுடைய நெஞ்சில் இருந்தது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறேன். சந்திக்கிறேன். சந்திக்கும் போது அவருடைய முகத்தை பார்க்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சி. சுபைர் பலத்தில் சென்றார். உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்கிறார்கள். அவர்களில் உள்ளவர் இவன் என்ற பட்டியலில் சுபைர் ரலியல்லாஹு தஆலா இடம் பெறுகிறார்கள். எவ்வளவு 40 பேர் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் கண்மணி நாயகத்திற்கு கொடுத்த வாக்கை அல்லாஹ் தனக்கு கொடுத்த வாக்காக சொல்றார். மா அஹதுல்லாஹ் அலை. நீ ரசூலுக்கு கொடுத்த வாக்கை
தெரியாத நாயகமே இப்படி சொன்னதுனால நான் கீழே போட்டுட்டேன், கீழே இருக்க சொல்லி கீழே இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியல நாயகமே. பூமி அவரை விழுங்கிவிட்டது. இப்போதும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கியாமத்து வரை அந்த ஜனாசாவை கண்டுபிடிக்க முடியாது. பூமி அவரை விழுங்கிவிட்டது என்கிறார்கள் முத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலியவல் அர்து என்று ஹதீஸ் துறையிலே பூமி விழுங்கிய மனிதன் என்று குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெயர் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்படி அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்கள் என்ற பட்டியலில் பெரும் சஹாபிகள் இடம்பெறுகிறார்கள். அருமையான அற்புதமான செய்திகள் நிறைந்து கிடக்கிறது. ஒரு தகவலோடு நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துகிறேன். உஹது யுத்தம். அந்த உஹது யுத்தம் நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக ஒருவருக்கு கல்யாணம் நடந்தது. ஒரு சஹாபிக்கு கல்யாணம் நிக்காஹ் நடக்குது. நிக்காஹ் நடந்துச்சு. அந்த நிக்காஹ் காலையிலே நடக்கிறது. மாலையிலே அவங்க என்ன செய்யணும், உஹது நோக்கி போகணும். புத்தம்புது மனைவி அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, உஹது நோக்கி போயிட்டாங்க. அந்த சஹாபி போறாங்க. புது மாப்பிள்ளை போறாங்க. இப்போ மாப்பிள்ளைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளைய கடத்திட்டு போறது ஒரு கூட்டணி. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கடத்திட்டு கடற்கரையை கூட்டு போறாங்க, அங்க கூட்டு போறாங்க, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ராத்திரி 2 மணிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் பச்சை மரம். நம்ம ஊர்ல இது புது கலாச்சாரம். அங்க இப்ப மாப்பிள்ளை தேடிட்டு எந்த மாதிரி பொண்ணு உட்காந்து காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்டைலா? இதெல்லாம் ஒரு ஃபேஷனா? ஹராம். அறியாமலேயே நீங்கள் பாவத்தை சுமக்கிறீர்கள். இங்கே குபைர் இந்த சஹாபி கல்யாணமான இந்த புது சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புறப்படுறார். உஹதுல போய் நிற்கிறாங்க. மனைவி காத்திருப்பாங்களே ஒரு எண்ணம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஆசர்கள்ல கேட்கிறாங்க, நாயகமே என் மனைவி ஜமீலா காத்திருப்பாங்க, நான் போய் ராத்திரியில் சண்டை நடக்க நான் விடிய காலம் நான் வந்துடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் விடிய காலையில ராத்திரி என் மனைவி எடுத்து இப்ப எல்லாரும் கூட இடத்துல அமர்ந்திருக்க போறாங்க, படுத்திருக்க போறாங்க, பொழுதுட்டு இருக்க போறாங்க, பிரார்த்தனையில் ஈடுபட போறாங்க, அல்லது இப்ப முஸ்லீம்களை செய்ய போறாங்க. எனவே இந்த நேரத்தில் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சென்று விட்டு நான் விடி காலையிலே நான் வந்து விடுகிறேன். நாயகமே எனக்கு அனுமதி தருவீங்களா? உடனே நீங்க போங்க சொல்லுவாரு. போங்க மனைவிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னா. என்ன ஆச்சரியமான விஷயம். எப்படி இருந்திருக்கிறாங்க சஹாபிகள். இந்த சஹாபிகளை தான் பின்பற்ற வேணாம். அவங்க அபூபக்கர் இருந்தாலும் சரி, ஐயா சாமி இருந்தாலும் ஒரு இடத்துல பேசுறாங்கன்னா நீங்க என்ன ஆயிட்டாங்க நமக்கு தெரியல. அருமையான பெருமக்கள், எப்படிப்பட்ட பெருமக்கள் இவர்கள். நீங்க போங்க என்று தன்னுடைய தோழரை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த தோழர் வருகிறார். தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறார். சுபமாயிடுச்சு. காலை பொழுது விடுகிறது. விடுத்த பொழுது அவர் குளித்து சுபகை தொழுது விட்டு அந்த யுத்தக்களத்திற்கு போவதற்கு ஆயத்தமாகிறார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை. அந்த மனைவி ஜமீலா சொல்றாங்க, நீங்க போகணுமா? எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமை. நீங்க போகணுமா? பயணம் 2 மாசமான மனைவி, அழகான மனைவி, நல்ல வாழ்க்கை. அவர் வெளிநாட்டில இருந்து வந்து 2 மாசமா தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்துட்டு புது மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி புறப்படுறதுக்கு இருக்காரு. எவ்வளவு கண் கலந்து யோசிச்சு பாருங்க. மனைவி விட்டு போறது அல்லது பிள்ளை பிள்ளையை விட்டுட்டு போறது வாப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்மை நாம் சிந்தித்து பாருங்கள். இப்போது மனைவி அவருடைய கையை பிடிச்சிட்டு நீங்க போகணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கலக்கம் அடைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவரோட இருக்கிறாங்க. திரும்பி இருவரும் உறவு கொள்ளுகிறார்கள். அந்த ஹதீஸ்களில் வரலாறு அது பதிவாகிறது. உறவு கொள்ளுகிறார்கள். சண்டை துவங்கும் நிலை வருகிறது என்ற செய்திகள் அங்க போன வர சத்தத்துல இந்த கேள்வி இவ்வளவு இருக்க முடியல. பதட்டம் அடைந்த இந்த சஹாபி புறப்படுவதற்காக தயாராகிறார். வாழ்ந்துட்டாங்க. குடிக்கையில புறப்படுறதுக்கு தயாராகிறாங்க. ஆனாலும் அவருடைய மனைவி கையை பிடித்த போது நீங்க போக வேண்டாம் என்று சொல்றாங்க. ஏன்னா ராத்திரி அவங்க வாழ்ந்ததுக்கு பிறகு ஒரு கனவு அவங்க கண்டாங்க. அந்த கனவிலே
வானத்தினுடைய வாசல் திறக்கிறது, ஒரு தகவலை சுவனத்தின் வாசல் திறக்கிறது. இருவரும் முன்னேறுகிறார்கள் சுவனத்தை நோக்கி அல்லது வாசலை நோக்கி. அப்படி முன்னேறும் பொழுது அந்த சாமி உள்ளே நுழைகிறார். இந்த பெண் ஜமீலா நுழைவதற்காக முனைந்த போது கதவு சாத்திக் கொண்டது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போது நம்மை விட்டு இவர் பிரிய போகிறார் என்பதை ஜமீலா உணர்கிறார். அருமையானவர்களே, ஆனாலும் கூட இந்த தகவலை சொன்ன போது, இல்லை, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுத்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, நான் அவர்களை பார்க்கலாம் என்று அவர்கள் வேகமாக விரைந்து வருகிறார்கள். அந்த யுத்தத்தில் ஷஹீதாகிறார்கள். சில சஹாபிகள் பார்க்கிறார்கள், ஒரு மேகத்துண்டு தனியாக வந்து அவர் மீது தண்ணீரை பொழிந்து கொண்டிருக்கிறது. எங்கும் இல்லாத மேகம் ஒரு துண்டு தனியாக வந்து அப்படி மழையை பொழியுமா என்ன? ஆச்சரியப்பட்ட இந்த சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார சொல்லலாம், இது என்ன ஒரு தனியாக வந்து இந்த சஹாபி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஹம்ஸாவின் மீது மழை பொழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நாயகமே என்று சொன்ன பொழுது, இந்த தகவலை அந்த மனைவிட்ட போய் சொல்லுங்க. அதுக்கு பரிய ரசூல் சொல்லலாம், என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், முந்திரி குட்ட மாதிரி முந்த கூடாது அப்படிங்கறத படிப்பு நமக்கு தர்றாங்க. ஏன்னா நீங்க சொல்வதன் மூலமாக அந்த பெண்ணுக்கும் அமைதி நிம்மதி கிடைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை உன் கணவர் பெற்றிருக்கிறார், 19 மனைவி இல்லையா? இந்த தகவல் அங்கே போன போது இந்த தகவலை கனவு கண்டதை வாழ்ந்ததை அவர்கள் ஜுனுபோடு இருந்ததை சொன்னார். எனவே அந்த ஜுனுபோடு அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வே வழக்குகளை கொண்டு அவர்களை குளிப்பாட்டினார். எனவே ஹதீஸில் அவர்களுக்கு ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர்கள் என்ற பெயர் வந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த இரவு வாழ்ந்ததின் மூலமாக ஒரு குழந்தையும் அவர்களுடைய கருவிலே தரிபட்டார். அப்துல்லா அவங்க சொல்வாங்க, நான் யாரு தெரியுமா? ஆனா இவனி ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர்களுடைய மகன் நான் என்று அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிய அந்த தகவல்கள் வரலாற்றில் வைரமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, யார் அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய பரிசுத்தமான பெருமக்கள் இவர்களிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சஹாபிகளை குறித்து சொன்ன தகவல்கள் விரிவாகவே ஹதீஸ்களிலும் வரலாற்று ஏடுகளிலும் பேசப்பட்டிருக்கிறது, பதியப்பட்ட தகவல்களை இங்கே குறிப்பிடுவதற்கான அடிப்படை காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து ஒரு காரியத்தை செய்வது கூடுதல் பிரயோஜனத்தை, கூடுதல் இறை நெருக்கத்தை தரும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நம் இதயங்கள் எல்லாம் அந்த பெருமக்கள் வாழ்ந்த வழியிலே பதிவாகி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை பெற தகுதி மிக்க இதயமாக நம் இதயங்கள் மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் மேலருள் பாலிப்பானாக. நம் நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றுவானாக. பாவ பிழைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. உலகத்திலும் சௌபாக்கியமான வாழ்க்கையை தந்தருள் பாலிப்பானாக. குறிப்பாக இந்த மஜ்லிஸ் கியாமத் வரை வரை எந்த துணிவில்லாமல் நடப்பதற்கு அல்லாஹ் நன்றி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெறுவோமாக.